Hello everyone, once again welcome back to my channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson I would like to teach you some spoken English tips through Tamil. So are you all ready to learn? Let's get started. Before let's get started, if you're new to this channel, please do subscribe this channel and also press the bell icon for new videos. So my dear lovable viewers, in this lesson we are going to learn an amazing spoken English tips. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா, நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு வர்க் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படினா அது நமக்கு பிடிக்கல அப்படினா அதை நிறுத்து அப்படினு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல பொய் சொல்றதை நிறுத்து, முதல்ல பேசுறதை நிறுத்து, சத்தம் போடுறதை நிறுத்து, ஓடுறத நிறுத்து, அங்க போறத நிறுத்து. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல அப்படிங்கறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So friends, this will be very useful for you. So please do watch it till the end and definitely you are going to learn something new. Let's get started. நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டாப், இது எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஸ்டாப் வச்சு எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ். இந்த மாதிரி நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரக்சர் கிளியர் தெரியணும். அப்படி ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரிஞ்சாதான் உங்களால ஓனா டிஃபரெண்டான ஃப்ரேசஸ் மேக் பண்ண முடியும். சோ ப்ளீஸ் லுக் அட் திஸ் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் ஸ்டாப். நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டாப். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் ஸ்டாப் பிளஸ் verb plus ing. verb plus ing. play plus ing, playing, coming, going. So verb plus ing plus other words. Very simple, isn't it? So once again, stop plus verb plus ing plus other words. This is the structure. இத வச்சு தான் நம்ம ஒருத்தங்க செய்யறது பிடிக்கல அப்படின்னா நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். சோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட பாக்கும்போது இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸ்டாப் டிஸ்டர்பிங் them. them அப்படின்னா அவர்களை. ஸ்டாப் டிஸ்டர்பிங் them. டிஸ்டர்பிங்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இடைஞ்சல் பண்றதை நிறுத்து. ஒருத்தங்க ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாம் சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தன் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அவங்கள டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்து. ஸ்டாப் டிஸ்டர்பிங் them. ஸ்டாப் டிஸ்டர்பிங் them. அவனை டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் டிஸ்டர்பிங் him. ஓகே, ஸ்டாப் டிஸ்டர்பிங் him. அவளை டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் டிஸ்டர்பிங் her. அவங்கள டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் டிஸ்டர்பிங் them. சோ இந்த மாதிரி நிறுத்து அப்படின்னு சொல்ற இடத்துல ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் யூஸ் பண்ணி நீங்க எந்த சென்டென்சஸ் வேணாலும் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஸ்டாப் ஆபரேட்டிங் மொபைல் நவ். ஸ்டாப் ஆபரேட்டிங். சோ verb plus ing here, ஆபரேட்டிங். ஸ்டாப் ஆபரேட்டிங் மொபைல் நவ். இப்போ மொபைல் ஆபரேட் பண்றதை நிறுத்து. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது இல்ல கிளாஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா சொல்லுவோம் ஸ்டாப் ஆபரேட்டிங் மொபைல் நவ். இப்போ மொபைல் ஆபரேட் பண்றதை நிறுத்து. ஸ்டாப் ஆபரேட்டிங் மொபைல் நவ். ப்ளீஸ் ஸ்டாப் ஆபரேட்டிங் மொபைல் நவ். ஓகே, அண்ட் ஸ்டாப் வீப்பிங். வீப்பிங்னா அழுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டாப் வீப்பிங். அழுகிறத நிறுத்து. ஸ்டாப் வீப்பிங். ஸ்டாப் வீப்பிங். அண்ட் ஸ்டாப் டெல்லிங் a lie. டெல்லிங் a lie. பொய் சொல்றதை நிறுத்து. ஸ்டாப் டெல்லிங் a lie. பொய் சொல்றதை நிறுத்து. இப்போ நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க பொய் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் ஸ்டாப் டெல்லிங் a lie. பொய் சொல்றதை நிறுத்து. ஸ்டாப் டெல்லிங் a lie. அண்ட் ஸ்டாப் மேக்கிங் a noise. ஸ்டாப் மேக்கிங் a noise. கத்துறத நிறுத்து. ஸ்டாப் மேக்கிங் a noise. சத்தம் போடுறத நிறுத்துங்க. ஸ்டாப் மேக்கிங் a noise. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நிறுத்து அல்லது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டாப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு உங்களுக்கு கிளியரா இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சா போதுமானது. உங்களால ஓனா சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தங்க நின்னு சிரிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் லாஃபிங் நவ். ஸ்டாப் லாஃபிங் நவ். நம்ம முன்னாடி ஒருத்தங்க தூங்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸ்டாப் ஸ்லீப்பிங். ஸ்டாப் ஸ்லீப்பிங். அங்க போறத நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் கோயிங் தேர். இங்க வர்றத நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் கம்மிங் ஹியர். சாப்பிடுறத நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் ஈட்டிங். ஸ்டாப் ஈட்டிங் நவ். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டாப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். Okay friends, you have to practice this. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.